பழனி நில மோசடி தொடர்பாக கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்த நிலையில் சிறைத்துறை இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மதிவாணனிடம் தகவல்களை கேட்கலாம். மதிவாணன், அன்வர்தீன் மரணம் தொடர்பாக சிறைத்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது. என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறது? பழனி நில மோசடி பத்திரப்பதிவின் காரணமாக கைது செய்யப்பட்டிருந்தவர் நேற்று நள்ளிரவு நெஞ்சு வலியால் உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. இதனை அடுத்துத்தான் மத்திய சிறைச்சாலை சார்பாக ஒரு முக்கிய அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் நாம் பார்த்தோமானால் கடந்த ஜூலை 29 அன்று அன்வர்தீன் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வந்தனர். நேற்று மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 2018 முதல் இவருக்கு பக்கவாத சிக்கல் இருந்ததாகவும் 10 ஆண்டுகளாக சர்க்கரை நோய் இருந்ததாகவும் சிறையில் அவர் இருந்த அனைத்து நாட்களும் அவருடைய உடல்நிலை குறித்த மருத்துவ பரிசோதனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. எந்த விதத்திலும் அவருடைய உடல்நிலையை நாங்கள் உதாசீனப்படுத்தவில்லை. மருத்துவர்களை வைத்து முக்கிய சிகிச்சைகளும் அளித்து வந்தோம். இந்நிலையில்தான் நேற்று இரவு உணவு உட்கொண்ட பின்னர் லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் அடுத்த சில நிமிடங்களிலே அவசர ஊர்தியின் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு காவல்துறையின் பலத்த பாதுகாப்போடு அழைத்து சென்றோம். மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற அந்த வழியிலே அவர் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. இவ்வாறுதான் அவருடைய இறப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது என்ற முழுமையான அறிக்கையை சிறைத்துறை கண்காணிப்பாளர் தற்சமயம் தகவலாகவும் அறிக்கையாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் அவருடைய உடல் என்பது தற்சமயம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உறவினர்கள் வசம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அவர்கள் எந்தவித பிரச்சனையும் இன்றி அந்த உடலை வாங்கிச் செல்வதற்கான வழிவகைகளை காவல்துறையினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.